Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 3dsmaxல யூனிட் எப்படி சேஞ்ச் பண்றது plus நம்மளுடைய மெஷர்மென்ட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஜெனரலா பாத்தீங்க அப்படினா நம்ம AutoCADல Revitல பாத்தீங்கன்னா UN இல்ல அப்படினா யூனிட்ஸ் அந்த மாதிரி டைப் பண்ணிட்டு அந்த கமெண்ட்ல போய்ட்டு நம்ம வந்து யூனிட் சேஞ்ச் பண்ணுவோம். இதுல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு கஸ்டமைஸ் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு யூனிட் செட்டப் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு மெட்ரிக் US ஸ்டாண்டர்ட் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். மெட்ரிக்ல போனீங்கனா நமக்கு மீட்டர் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் இது இருக்கும். US ஸ்டாண்டர்ட்ல போனீங்க அப்படினா ஃபீட் அண்ட் ஃபிராக்ஷனல் இன்ச்சஸ்ல இருக்கும். உங்களுக்கு இன்ச்சஸ்ல வேணும்னா US ஸ்டாண்டர்ட் வெச்சுக்கோங்க. மில்லிமீட்டர்ல இருக்கு அப்படினா மெட்ரிக்ல வெச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ US ஸ்டாண்டர்ட்ல வெச்சீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா பாக்ஸ் நீங்க கிளிக் பண்ணும்போது இந்த லெந்த் வித் ஹைட்ல 0 feet 0 inchesல உங்களுக்கு வந்துரும். அதுவே நீங்க வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப ப்ராஜெக்ட் வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இடையில நீங்க வந்து யூனிட் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படினா இப்ப மில்லிமீட்டர்ல வைக்கிறேன். உங்களுக்கு டிஃபால்ட்டாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல லெந்த் வித் எல்லாமே mm க்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? இதுதான் நம்ம 3dsmaxல யூனிட் செட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். அதுவே இப்போ நீங்க வந்து ஒரு லைன் டிரா பண்றீங்க அப்படினா இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு. சோ இந்த பாக்ஸோட லெந்த் நாம மெஷர் பண்ணனும் அப்படினா நமக்கு ஹெல்பர்ஸ்ல பாத்தீங்க அப்படினா சோ இந்த இடத்துல ஹெல்பர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா டேப் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டேப் எடுத்து நீங்க ஈஸியா மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேப் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மல் பாக்ஸ்ல கிரியேட் பண்ணும்போது நமக்கு லெந்த் வித் ஹைட்னு சொல்லிட்டு நமக்கு பாராமீட்டர் கொடுத்திருப்பாங்க. அதுவே நீங்க வந்து ஒரு பெட் இல்ல 3D மாடல் எதுவா இருந்தாலும் நீங்க இம்போர்ட் பண்றீங்க அப்படினா அந்த சைஸ் வந்து நம்ம 6 feetக்கு ஃபிக்ஸ் பண்ணனும் அப்படினா நம்ம இந்த டேப் எடுத்து நம்ம மெஷர் பண்ணிட்டு அந்த மெஷர்மென்ட்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட்டை ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்க ஆப்ஜெக்ட்னு இல்லாம இப்ப லைட்டே ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், சீலிங் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படினா டைரக்ட்டா காப்பி கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு 4 காப்பி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி எந்த டிஸ்டன்ஸ்ல ஆகுதோ அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ஆயிடும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா, ஒரு லைட்ல இருந்து இன்னொரு லைட்டுக்கு அந்த மாதிரியான டிஸ்டன்ஸ் எல்லாமே நீங்க இந்த டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல டேப் எடுத்துட்டு இப்போ இங்க இருந்து இங்க மெஷர் பண்றேன். கிளிக் பண்ணி ஜஸ்ட் டிராக் பண்ணுங்க போதும். ஓகேவா? டிராக் பண்ணிட்டு இந்த இடத்துல மாடிஃபைல போனீங்க அப்படினா ஸ்பெசிஃபை லெந்த் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிக் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் நீங்க லெந்த் எவ்வளவு வேணுமோ அந்த மாதிரி நீங்க ரெடியூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க வந்து டேப் வந்து எடுக்கும் போதே ப்ராப்பரா நீங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல வச்சு எடுத்துக்கோங்க. சோ அப்பதான் உங்களுக்கு மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படினா ப்ராப்பரா இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஆங்கிளுமே ரொட்டேட் ஆகுது இல்லையா, சோ நீங்க டிராக் பண்ணும்போது ப்ராப்பரா டிராக் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். சோ லெந்த் நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படினா அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். இப்போ கஸ்டமைஸ்ல போயிட்டு யூனிட் செட்டப் கொடுத்துட்டு US ஸ்டாண்டர்ட்ல வைக்கிறேன். இப்போ நமக்கு 6 feet 4 inch இருக்கு. ஓகேங்களா? இப்போ 7 feet மாத்துறீங்க அப்படினா இப்போ இதை இன்க்ரீஸ் பண்றேன். சோ இன்க்ரீஸ் பண்ணும்போது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த டேப்பை செலக்ட் பண்ணிட்டு டேப் செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை போயிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்க. இது வந்து டார்கெட். ஓகேங்களா? சோ அடுத்து நமக்கு இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்மளுடைய டேப். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்குது. சோ இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணீங்க அப்படினா 7 feetக்கு சேஞ்ச் பண்றேன். உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிடும் இந்த மாதிரி. ஓகேவா? சோ இதுதான் நம்ம 3dsmaxல யூனிட் செட் பண்றது பிளஸ் டேப் மெஷர்மென்ட் எடுக்கிறது. ஓகேவா? இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.